أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் நாங்கள் ரமலானினுடைய இறுதி 10 நாட்கள் என்று சொல்கிறது அது என்ன, அதனை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என்பது தொடர்பாக சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்றதுக்கு இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் முதலாவது நாங்கள் பார்ப்போம், இந்த ரமலானினுடைய இறுதி 10 நாட்கள் என்று சொல்கிற நேரத்தில் எங்களோட சிந்தனைக்கு வரக்கூடிய மிக பிரதானமான இறுதி 10 நாட்களினுடைய விசேஷங்கள் அல்லது சிறப்புகள் என்று சொல்லி நாங்கள் சொல்கிற விஷயங்கள் என்ன என்று சொல்கிறது. அந்த வகையில் முக்கியமான 3 விசேட அம்சங்களை அல்லது சிறப்பு அம்சங்களை நாங்கள் இந்த ரமலானினுடைய இறுதி 10 நாட்கள் என்று சொல்கிற நேரத்தில் முக்கியமாக குறித்து காட்ட முடியும். அதில் முதலாவது விஷயம் என்னென்றால், இறுதி தருவாயில் நல்லமல்கள் செய்து கொள்வதற்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பு, அப்படி நல்லமல்கள் செய்ய கிடைப்பதனுடைய அந்த சிறப்பு என்று சொல்கிறது உண்மையிலே இந்த இறுதி 10 நாட்களில் நாங்கள் அடைந்து கொள்ளுதல் என்று சொல்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம். அதாவது கடைசி கால பகுதியில் நல்லமல்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தல் என்று சொல்வது எங்களோட வாழ்க்கையை பொறுத்தவரையில் உண்மையிலே மிக முக்கியமான ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வதற்கு முடியுமான ஒரு விஷயம் அது. ஏனெண்டா ஹதீஸுகளில் வார மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சஹீல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ், அல் அமாலு பில் ஹவாத்தீம். அல்லாஹு தாலா செயல்களை அங்கீகரிப்பது என்பது அந்த செயலினுடைய இறுதி நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை வைத்துத்தான் அங்கீகரிக்கின்றான். அது ஒரு காரணி அந்த செயல் அங்கீகரிக்கப்படுவதற்கு. நாங்கள் இப்போ இன்னமல் அமல் பின்னியாத் என்று சொல்லுவோமே, செயல்கள் எண்ணங்களை வைத்துத்தான் அங்கீகரிக்கப்படுகின்றன என்று சொல்லி. அதே மாதிரி இப்போ அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ் வருகிறது, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். செயல்கள் அதனுடைய இறுதி நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை வைத்துத்தான் அது தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லி. அப்போ எண்ணங்கள் எப்படி ஒரு செயலினுடைய அங்கீகாரத்துக்கான ஒரு பிரதானமான காரணியாக இருக்கின்றதுவோ, அதே மாதிரி அந்த செயலினுடைய இறுதி நிலை என்று சொல்வதும் அந்த செயலினுடைய அங்கீகாரத்துக்கான ஒரு பிரதானமான காரணியாக இருக்கின்றது என்று சொல்வதை இந்த ஹதீஸுகள் எங்களுக்கு உணர்த்துகின்றன. அப்போ எனவே ஒரு செயலினுடைய அங்கீகாரம் அதனுடைய இறுதி நன்றாக இருக்கிறதா மோசமாக இருக்கின்றதா? நன்றாக இருக்கிறதாக இருந்தால் அது அங்கீகரிக்கப்படும், இறுதி நிலைமை மோசமாக இருக்கின்ற நேரத்தில் அது மறுதளிக்கப்படும் என்று சொல்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அது ஒரு அளவுகோலாக இருக்கின்றது என்று சொல்லி இருந்தால், அப்போ இந்த கடைசி 10 என்று சொல்றது எங்கட ரமலானினுடைய அங்கீகாரத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியமானது. ரமலானினுடைய இந்த இறுதி கால பகுதியை நாங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்வது, அதில் கூடுதலான அமல்களில் நாங்கள் ஈடுபடுவது என்று சொல்வது உண்மையிலே வெறுமனே எங்களுடைய நன்மைகளை அதிகரித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்வது மட்டும் அல்ல. அதை தாண்டி இந்த முழு ரமலானினுடைய அங்கீகாரம் என்று சொல்வதும் அதில் டிபெண்ட் ஆகி இருக்கிறது, அதில் தங்கி இருக்கின்ற ஒரு காரணி என்று சொல்வதைத்தான் நாங்கள் அதில் கண்டுகொள்கின்றோம். அப்போ அந்த வகையில் இந்த கடைசி 10 என்று சொல்கிறது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் முதலாவது 10 2வது 10 கடந்து வந்தது போல இதுவும் இன்னொரு 10 என்று சொல்வது போன்றது அல்ல. ஏனென்றால் இந்த கடைசி 10 நாங்கள் எப்படி கழிக்கின்றோம், அதை எந்த வடிவத்தில் சரியாக நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்பது எங்களுடைய முழு ரமலானினுடைய அங்கீகாரத்துக்கு அது காரணமாக அமைகின்றது என்று சொல்வதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அது அந்த இறுதி கால பகுதியில் அதிகமான நல்லமல்கள் செய்வதனுடைய சிறப்பு என்று சொல்வதற்கான ஒரு நியாயம். இன்னொரு நியாயம் உண்மையில் என்னண்டா, இப்போ ரமலானினுடைய அங்கீகாரம் என்று சொல்வது மட்டுமல்ல, அல்லது அந்த குறிப்பிட்ட செயலினுடைய அங்கீகாரம் என்று சொல்வது மட்டுமல்ல,
நாளைக்கு மறுமை நாள்ல எங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது, அது சுவர்க்கமா நரகமா என்று சொல்வது கூட எங்களுடைய வாழ்வின் இறுதி தருவாய் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அது ஒரு முக்கியமான ஒரு காரணி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள், லா துஅஜபு பி அமலி அஹதின் ஹத்தா தந்துரு பிமா யுஹ்தமு லஹு. இது ஒரு நீண்ட ஹதீஸினுடைய ஆரம்ப பகுதி. நீங்க ஒரு மனிதனுடைய செயல்களை பார்த்து நீங்க அந்த அந்த செயல்களால பெரிய அளவுக்கு நீங்க கவரப்படவானம், அதை பார்த்து நீங்க ஏமாறவானம். ஏனென்றா அவருடைய செயல்கள் எப்படி முடிவுக்கு வருகின்றன, அதனுடைய கடைசி நிலைமையில அவர் எப்படி அதை முடிச்சு வைக்கிறார் என்பதை பார்க்கும் வரையில அவருடைய ஆரம்ப செயல்களை பார்த்து நீங்க ஏமாறவானம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப அந்த ஹதீஸ்ல தொடராக வருகிறது எப்படின்னா, அவர் நல்ல காரியங்கள் செஞ்சு அவர் கடைசி கட்டத்துல செய்கின்ற ஒரு தீய செயல்களின் காரணமாக அவர் நரகத்துக்கு போவதற்கு காரணமாகிறார். அதே மாதிரி அவர் தீய காரியங்கள் செய்து வந்து கடைசி கட்டத்தில் அல்லாஹு தாலா அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் நல்ல காரியங்கள் செய்வதற்கு. அதன் காரணமாக அவர் சுவர்க்கத்து போகின்றவராக மாறுகின்றார். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது என்னண்டா, ஒரு மனிதர் தொடர்ந்தும் அவர் நரகத்துக்குரிய செயல்களையே செய்து வருகிறார். ஹத்தா யக்கூன பைனஹு வ பைனஹா கைர பாஇன் அவு திராஇன். அவருக்கும் அந்த நரகத்துக்கும் இடையிலான இடைவெளி ஒரு பாகம் அல்லது ஒரு முழம் அளவுதான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருந்து அவர் நரகத்துல போயிடுவார் என்று இருக்கின்ற நேரத்துல அல்லாஹு தாலா அவருக்கு எழுதி வைக்கின்றான், எப்படி நல்ல அமல் ஒன்று செய்வதற்கான அல்லது சுவர்க்கத்தில் நுழைகின்ற வகையில அதற்குரிய மாதிரியான ஒரு செயற்பாட்டை அல்லாஹு தாலா அவனுக்கு எழுதி வைக்கின்றான். அந்த செயல் அவன் செஞ்சு அவன் சுவர்க்கத்தில் நுழைகின்றான். அதே மாதிரி காலம் முழுக்க சுவர்க்கத்துக்குரிய செயற்பாடுகளை மட்டுமே செய்கின்ற ஒரு மனிதன் கடைசி கட்டத்தில் நரகத்துக்குரிய ஒரு செயற்பாட்டை செய்து அதன் காரணமாக அவன் நரகத்தில் நுழைகின்றான் என்று சொல்லி ஹதீஸ்ல வருகிறது. அப்ப பாருங்க என்னண்டா, எங்களுடைய முழு வாழ்வுக்கும் உரிய விதியும் இதுதான், ஒரு குறிப்பிட்ட செயலுக்கான விதி மட்டுமல்ல. அப்ப எங்களுடைய முழு வாழ்வையும் அல்லாஹு தாலா எப்படி அளக்கின்றான் என்று சொல்கின்ற நேரத்தில் எங்களுடைய வாழ்வின் இறுதி கட்டம் எப்படி இருக்கின்றது என்பதை வைத்துத்தான் அல்லாஹு தாலா அதனை அளக்கின்றான். அப்ப இறுதி கட்டம் என்று சொல்றது, எங்களுடைய இறுதி காலப்பகுதி என்று சொல்றது ஒரு முக்கியமான அளவுகோல், ஒரு முக்கியமான கிரைட்டீரியா. அப்ப அதை நாங்க மேக்சிமம் அழகான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்றது தான் இங்க நாங்க விளங்கி கொள்கின்ற முக்கியமான ஒரு பாடம். அந்த வகையில கடைசி காலப்பகுதியை நல்லமல்கள்ல கழிக்க கிடைத்தல் என்று சொல்றது எப்பவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்று சொல்றத நாங்க கண்டுகொள்ள இயலும். இது மட்டுமல்ல, மறுமையில எழுப்பப்படுறது கூட யுபாசு குல்லு அபுதின் அலமா மாத்த அலை என்று சொல்லி ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸை பல வடிவத்தில் விளங்கப்படுத்துவார்கள். அவன் எந்த நிலைமையில மரணிச்சானோ அந்த நிலைமையில தான் எழுவான். இப்போ ஒரு பாவியா மரணிச்சா பாவியா தான் அவன் எழுப்பப்படுவான். ஒரு நல்ல மனிதனா மரணிச்சா நல்ல மனிதனத்தான் எழுப்பப்படுவான். அப்ப நல்லவர்களோடு இருந்தா நல்லவர்களோடு எழுப்பப்படுவான், மோசமானவர்களோடு இருந்தா மோசமானவர்களோடு எழுப்பப்படுவான். அப்ப பாருங்க என்னண்டா, எங்களுடைய அந்த கடைசி காலப்பகுதி என்று சொல்றது மிக முக்கியமானது என்று சொல்றதைத்தான் நாங்கள் அதிலிருந்து காணுகின்றோம். அப்போ அந்த வகையில் இதன் காரணமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கேட்டதாக வரக்கூடிய ஒரு துவா ஒன்று இருக்கிறது. இந்த துவாவினுடைய ஆதாரபூர்வ தன்மை சம்பந்தமாக சில விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த துவா நாங்கள் மேற்சொன்ன அந்த எல்லா கருத்துக்களோடும் அதாவது ஒத்து வரக்கூடிய இயைந்து வரக்கூடிய ஒரு துவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள், அல்லாஹும்ம இஜ்அல் கைர உம்ரி ஆஹிரஹு. யா அல்லாஹ், என்னுடைய அந்த ஆயுளின் கடைசி காலப்பகுதியை சிறந்ததாக ஆக்கிவை. அதுபோல கைர அமலி ஹவாத்திமா, என்னுடைய செயற்பாடுகளோட இறுதிய சிறந்ததாக ஆக்கிவை. வஜ்அல் கைர ஐயாமி யௌம அல்காக், என்னுடைய வாழ்நாளில் நான் உன்னை சந்திக்கின்ற நாட்களை சிறப்புக்குரிய நாட்களாக ஆக்கிவை. அதாவது நான் மரணிக்கிறதற்கு முந்தியுள்ள நாட்கள்,
அதை சிறப்புக்குரிய நாட்களாக ஆக்கிவை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டு இருக்கிறார்கள். அப்ப இது எல்லாம் காட்டுகிறது என்னண்டா, இந்த நாங்க அந்த இறுதி கால பகுதி என்று சொல்றது வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அந்த அந்த கிரைட்டீரியாவை நாங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்றது இதிலிருந்து நாங்க விளங்குற ஒரு விஷயம். இமாம்கள் இதை வைத்து ஒரு விளக்கம் சொல்லுவார்கள் என்னண்டா, இதனுடைய பொருள் நாங்க ஆரம்பத்துல எல்லாமே முழுக்க எதுவும் செய்யாம கோட்டை விட்டுட்டு கடைசி கால பகுதியில வந்து அதை விட்டதை பிடிச்சு கொள்ற என்ற மாதிரி ஒரு வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்வது அல்ல இது. மாற்றமாக இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நாங்க தொடங்குற நேரமும் முடிகிற நேரமும் ஒன்று மாதிரி இருக்கணும். தொடங்குற நேரம் இருக்கிற உற்சாகம் முடிகிற நேரத்திலேயும் இருக்கணும். நாங்க ஒன்றை தொடங்கி அப்படியே அந்த உற்சாகம் குன்றி குறைந்து போய் கடைசியில வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே தேய்ந்து போகின்ற ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாது. அப்ப கடைசியும் எப்படி இருக்கிறது என்பதுதான் முழுமையான செயற்பாட்டை மதிப்பிடுவதற்கான காரணி. அந்த வகையில கடைசி கால பகுதியை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளணும் என்று சொல்ற மெசேஜ் தான் இந்த இறுதிப்பத்தினுடைய விசேடம் என்று சொல்லி இமாம்கள் அதை விளங்கப்படுத்துவார்கள். அப்ப இது கடைசி பத்து என்று சொல்ற நேரத்தில் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய அதனுடைய விசேடங்கள்ல முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், கடைசி பத்து என்று சொல்ற நேரத்துல இது இஅ்திகாஃபுக்குரிய காலம். இஅ்திகாஃப் என்று சொன்னால் என்ன? அதாவது முழுக்க நாங்க இந்த உலக சோழிகளில் இருந்து முழுமையாக ஒதுங்கி அல்லாவுக்கான இபாதத்துக்காக மட்டுமே எங்களை ஒதுக்கி கொள்ளுதல் என்று சொல்றதைத்தான் நாங்க இஅ்திகாஃப் என்று சொல்றோம். அப்ப எந்த விதமான உலக சோழிகளும் இல்லை. அது குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வியாபாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஏனே எந்த விஷயம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் விட்டு முழுமையாக ஒதுங்கி நாங்க அல்லாவுக்காக மட்டுமே இபாதத்துகள்ல மட்டும் அல் குர்ஆன் ஓதுதலாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், தஹஜ்ஜுத்தாக இருக்கலாம், திக்ருகளாக இருக்கலாம், தௌபாவாக இருக்கலாம், துஆவாக இருக்கலாம், இந்த எல்லா இபாதத்துகளுக்காக மட்டும் நாங்க நேரத்தை ஒதுக்கி கொள்ளுதல் என்று சொல்றதைத்தான் நாங்க இஅ்திகாஃப் என்று சொல்றோம். அப்படி இஅ்திகாஃபுக்குரிய ஒரு காலமாக நாங்க இந்த கடைசி பத்து என்று சொல்ற இந்த காலத்தை அடையாளப்படுத்துவோம். இஅ்திகாஃப வந்து இமாம்கள் அது அது ஒரு சுன்னத்தான செயற்பாடு, வாஜிபான ஒரு செயற்பாடு கொண்டல்ல. ஆனாலும் அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது வந்து எப்பவும் செய்யலாம், எல்லா காலத்திலையும் செய்யலாம், எவ்வளோ நேரமும் செய்யலாம். அதற்கு வந்து ஒரு வரையறை ஒன்று இல்லை. நாங்கள் ஒரு 5 நிமிஷமும் இஅ்திகாஃப் இருக்கலாம், அதில் அதுவும் அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி பல நாட்கணக்கு மாதக்கணக்கும் இஅ்திகாஃப் இருக்கலாம், அதுவும் அங்கீகரிக்கப்படும். ஆனால் இங்குள்ள விசேஷம் என்னண்டா, இஅ்திகாஃப் இருத்தலுக்கு மிகவும் சிறப்புக்குரிய காலம் என்று வரையறுத்து சொல்லப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னண்டா, அது ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள் மட்டும்தான். அப்ப குறிப்பாக இஅ்திகாஃப் இருப்பதற்குரிய காலம் என்று சொல்லி வரையறுத்து சொல்லப்பட்டது இந்த கடைசி 10 நாட்கள் மட்டும்தான். அதன் காரணமாகத்தான் இமாம்கள் வந்து இதற்குரிய சட்ட நிலைப்பாட்டை பத்தி பேசுகின்ற நேரத்தில் சொல்வார்கள், பொதுவாக இஅ்திகாஃப் இருத்தல் என்று சொல்றதற்கான பொதுவான சட்டம் முஸ்தஹப், அது ஒரு விரும்பத்தக்க செயற்பாடு என்று சொல்வார்கள். ஆனால் கடைசி 10 நாட்கள், ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருத்தல் என்று சொல்றது அது சுன்னா முஅக்கதா என்று சொல்வார்கள், வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்று சொல்லி சொல்வார்கள். அப்ப பாருங்க என்னடா, அப்ப நாங்க விளங்குற விஷயம் வந்து அந்த இந்த கடைசி 10 நாட்கள்ல இஅ்திகாஃப் இருக்கிறது என்று சொல்றது ஏனைய எல்லா நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பதை விடவும் விசேடமானது என்று சொல்றேன். ஏனென்றால் ஹதீஸுகள் அது நேரடியாக குறிப்பிட்டு வந்திருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. இமாம் புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 கிரந்தங்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅ்தகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். ரமலான் மாதத்துல கடைசி 10ல் அவர் இஅ்திகாஃப் இருப்பார். ஹத்தா தவஃபாஹுல்லாஹ். இது எவ்வளோ காலத்துக்கு அவர் செஞ்சு வந்திருக்கிறாரு என்றால், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதிலிருந்து அவரு அவரு வஃபாத்தாகும் வரையில் அது தொடர்ந்து நடந்திருக்கிறது. சும்ம இஅ்தகஃப அஸ்வாஜுஹு மின் பஅதி. அவருக்கு பிறகு அந்த அந்த நடைமுறையை
அவருடைய மனைவிமார்கள் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸ்ல வருகிறது. இந்த ஹதீஸை வைத்து இமாம்கள் ஒரு விஷயம் சொல்லுவார்கள் என்னண்டா, இந்த இந்த ஏத்திகாஃப் என்று சொல்றது ரசூலுல்லாவினுடைய வாழ்க்கையில ஒரு தொடர்ந்த பழக்கமாக இருந்திருக்கிறது. ரசூல்லா இதை கைவிட்டு இல்லை, மரணம் வரையில தொடர்ந்து செஞ்சிருக்கிறார். அதுக்கு பிறகு அதை சஹாபாக்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள், அவருடைய மனைவிமார்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். அப்ப அதுவே காட்டுதுன்னா இப்ப இது ஒரு சுன்னா முஅக்கதான்னு சொல்லி. ஏன்னா சுன்னா முஅக்கதா என்று சொல்றதற்கு இமாம்கள் சொல்லுகின்ற விளக்கமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செயலை விடாமல் தொடர்ந்தேர்ச்சியாக செய்து வந்திருக்கிறாரோ அதைத்தான் சுன்னா முஅக்கதா. ஆனா அது கட்டாயமாக்கப்படல. ஆனா ரசூல்லா அதை தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறார். அதைத்தான் நாங்க வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று சொல்லுவோம். அப்ப அப்படியான ஒரு ஒரு அமலாகத்தான் இந்த ஆத்திகாஃப் என்று சொல்கின்ற அமல் இருந்திருக்கிறத நாங்க பார்க்கலும். அப்ப அந்த வகையில இந்த கடைசி 10 காலப்பகுதி என்று சொல்றது ஆத்திகாஃபுக்குரிய காலம் என்று சொல்வது இந்த கடைசி 10னுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் சொல்லி நான் சொல்கிறேன். அது இரண்டாவது விஷயம். மூன்றாவது சிறப்பம்சம் என்ன என்றால், இந்த கடைசி 10 காலப்பகுதி தான் உண்மையிலே லைலத்துல் கதிருக்குரிய காலம், அல்லது லைலத்துல் கதிர் என்று சொல்ற அந்த இரவை நாங்க அடைந்து கொள்வதற்குரிய காலம் என்று சொல்றத நாங்க அடையாளப்படுத்தி. சஹில் புகாரியில வரக்கூடிய ஒரு ஒரு ஹதீஸ்ல வருகிறது என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்ததனுடைய நோக்கமே என்ன? லைலத்துல் கதிர் அடைஞ்சு கொள்ளணும் என்றதுக்கு தான் ரசூல்லா இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். ஏனென்றா ஆரம்ப நாட்கள்ல, அதாவது நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10ல் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். அவரோட சஹாபாக்களும் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல சொன்னா, நீங்க எதிர்பார்க்கிறது இதுல இல்ல, இதை விட முன்னுக்கு தான் அது இருக்குது என்று சொல்லி சொன்ன நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப முதல் 10 தவிர்த்துட்டு இரண்டாவது 10ல, அதாவது நடுப்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்க தொடங்கினார். அப்ப சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து இஅ்திகாஃப் இருந்தார்கள். அப்ப திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றார், நீங்க எதிர்பார்க்கிறது இதுல இல்ல, இதை விட முன்னால இருக்கின்றது என்று சொல்றார். அதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டுட்டு நடுப்பத்தை விட்டுட்டு கடைசி 10ல இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு வந்தார். அப்ப இது காட்டுற என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ரமலான்ட முதல் 10லும் இருந்திருக்கிறார், 2வது 10லும் இருந்திருக்கிறார், 3வது 10லும் இருந்திருக்கிறார். காரணம் என்னாண்டா, இந்த லைலத்துல் கதிர் என்ற அந்த இரவு அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அவரு அப்படி தொடர்ந்து இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். அந்த அந்த முடிவுக்கு பிறகு கடைசி 10 என்று சொல்ற அந்த முடிவுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10ல தொடர்ந்து இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். உண்மையிலே ஹதீஸ்கள்ல வாரப்படி சஹீல் புகாரியிலே இந்த இந்த நான் சொன்ன அந்த சம்பவத்தோட தொடராக வருகிறது எப்படி என்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கதிர் என்று சொல்ற அந்த இரவு எந்த நாள் என்று சொல்றது தெளிவாக சொல்லப்பட்டது. அதை ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்றதற்கென்று வெளியில வாரார். இந்த ஹதீஸ்ல எப்படி வருகிறண்டா, ஹரஜ்து லி உஹ்பிரக்கும் பி லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எந்த நாள் என்று சொல்றதற்கு சொல்லி நான் வெளியில வந்தேன். வார நேரத்துல ஃபதலஹா ஃபுலானுன் வ ஃபுலான், இந்த மனிதரும் இந்த மனிதரும் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தாங்க. ஃபருஃபிஅத், அப்படி அவங்க சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறத பார்த்த உடனே என்ற ஞாபகத்தில் இருந்த அந்த விஷயம் எடுக்கப்பட்டு விட்டது, உயர்த்தப்பட்டு விட்டது, எனக்கு மறந்து போய்விட்டது. அஸ ஐயகூன கைரன் லக்கும், அப்படி அது மறந்து போனது ஒரு வகையில உங்களுக்கு நலனானது தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பாருங்க என்னண்டா, உண்மையிலே அது வரையறுக்கப்பட்டு தான் இருந்திருக்கிறது, ரசூலுல்லாவுக்கும் அது சொல்லப்பட்டு தான் இருந்திருக்கிறது. ஆனாலும் அங்க நடந்த மனிதர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு பிரச்சினையின் காரணமாக அது மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது ஒரு வகையில நல்லதுதான். எங்களை தேடுகின்ற அந்த எங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு கியூரியோசிட்டி என்று சொல்லுவோமே, அந்த 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 உஷாவல், அந்த தேடல் என்று சொல்ற அந்த தேடலை அதிகரிக்கிறதுக்கு, ஆர்வத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஏற்பாடாகத்தான் அல்லாஹு தாலா அப்படி ஒரு விஷயத்தை வைத்திருக்கின்றார். அப்ப நாங்க முனைப்போடு தேடணும், அதற்கு முயற்சி செய்யணும்,
என்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அப்படி அல்லாஹு தாலா அதை வைத்திருக்கிறான் என்று சொல்றது நாங்கள் காணணும். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹர்ரவ் லைலத்தல் கதர் ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். நீங்க ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல அதை மிகுந்த முயற்சி எடுத்து தேடுங்க என்று தான் சொன்னார். தஹர்ரவ் என்று சொன்னார். சும்மா சாதாரண முயற்சி அல்ல, மிகுந்த முயற்சி எடுத்து நீங்க தேடுங்க என்று சொன்னார். அப்ப இந்த லைலத்துல் கதிரை அடைந்து கொள்ளுதல் என்று சொல்வது ரமலான்ட கடைசி 10 நாட்களை பயன்படுத்துதல் என்று சொல்றதனுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம். இந்த லைலத்துல் கதிரை நாங்க ஏன் பயன்படுத்தி கொள்ளணும் என்று சொல்ற நேரத்தில் அதில் ஒரு 3 முக்கியமான நியாயங்களை இமாம்கள் எங்களுக்கு சொல்வார்கள். முதலாவது சொல்வார்கள்டா, இப்ப குரான்ல வருகிறது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அது. அதோட பொருள் என்ன உண்மையிலே? இப்போ நாங்கள் எங்கட பாசையில் சொன்னால் உண்மையிலே இந்த இந்த சீசன் மாதிரி ஆஃபர், எங்களுக்கு ஒரு ஆஃபர் தரப்பட்டிருக்கிறது. அப்போ நிறைய இந்த பொருட்கள் வாங்குறதற்கு ஆஃபர்கள் வரும் தானே. நாங்கள் அப்படி வந்தால் ஆட்கள் முண்டி அடித்து கொண்டு போய்த்து அந்த பொருட்களை வாங்குறதுக்கு முற்படுவார்களே. அது மாதிரி எங்களுக்கு நன்மைகளுக்கான ஒரு ஆஃபர் வழங்கப்படுகின்ற காலம் அல்லது அப்படியான ஒரு இரவு தான் இந்த இரவு. இந்த இரவுல நீங்க இபாதத்துகளில் ஈடுபட்டா இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்கின்ற ஒரு மெசேஜ் அது இருக்கிறது. அப்ப நிறைய அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு ஆஃபர் பீரியட் என்று சொல்றது தான் இந்த லைலத்துல் கதிர் என்று சொல்றது. அது முதலாவது நியாயம். ரெண்டாவது நியாயம் இமாம்கள் சொல்லுவார்கள் என்னண்டா, இந்த இரவு பாவ மன்னிப்புக்குரிய இரவு. மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்தல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யாரு லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுல நின்று வணங்குகின்றாரோ, எப்படி ஈமானோடையும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகின்றாரோ, அவருடைய கடந்து சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லி. அப்ப லைலத்துல் கதிரை பயன்படுத்துதல் என்று சொல்வது எங்களுடைய பாவ மன்னிப்புக்கான ஒரு வாய்ப்பு அது. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்டாரு, நான் லைலத்துல் கதிரை அடைந்து கொண்டால் என்ன துவா கேட்கணும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துவா சொல்லி கொடுத்தார்? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கின்றவன், மன்னிப்பை விரும்புகின்றவன், என்ன நீ மன்னித்தருள் என்று சொல்லி அப்படி துவா கேளுங்க. அப்ப பாவ மன்னிப்புக்கான துவாவைத்தான் ரசூலுல்லா விசேடமாக இந்த இரவுல வலியுறுத்தினார். அப்ப லைலத்துல் கத்ர் என்று சொல்றது, அதை நாங்கள் ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றது ரெண்டாவது நியாயம், அது பாவ மன்னிப்புக்குரிய இரவு என்று சொல்றது. மூன்றாவது நியாயம் இமாம்கள் சொன்னார்கள் என்னண்டா, அது எங்கட வாழ்க்கைக்கான எல்லா ஹைறுகளையும் எல்லா நலவுகளையும் நிர்ணயிக்கின்ற இரவு அது. அதைத்தான் வந்து குரான்ல சூரத்து துஹான்ல ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அதுல தான் எல்லாமே நிர்ணயம் செய்யப்படுகின்றன. அறிவுபூர்வமான அனைத்து விடயங்களும் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ஃபீஹி லைலத்துன் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இப்படி சொல்லிட்டு மன் ஹுரிமஹா ஃபகது ஹுரிமல் ஹைர குல்ல. அந்த இரவு யாருக்கு கிடைக்கலையோ அல்லது யார் அதை பயன்படுத்தலையோ அவர் அனைத்து நலன்களும் இழக்கப்பட்ட ஒருத்தராக மாறுவார் என்று சொல்லி, வலா யுஹ்ரமு ஹைரஹா இல்லா மஹ்ரூம். அதாவது ஒரு சபிக்கப்பட்ட ஒருத்தனை தவிர வேற யாருக்கும் அதனுடைய நலன்கள் கிடைக்காமல் போக மாட்டாது என்று சொல்லி. அப்ப தனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த ஒதுங்கி போறவன் இருக்கிற, தேவல்ல என்று சொல்லி நினைக்கிறவன் இருக்கிறானே, அவன் தானே நல்லதுகளை பயன்படுத்தாமல் போவான். எனக்கு என்னத்துக்கு அது என்று சொல்லி நினைக்கின்ற அந்த மனோபாவத்தில் இருக்கின்றவர்கள், அவங்களுக்கு அது கிடைக்காது. அப்ப எல்லா ஹைரும் கிடைப்பதற்கு நிர்ணயம் செய்யப்படுறதுக்குரிய ஒரு இரவு தான் அது. அந்த இரவை நாங்க அமல்களால அலங்கரித்தால்தான் அந்த ஹைர் எனக்குரியதாக மாறும், இல்லாட்டி அது எனக்கு கிடைக்காமல் போகும். அப்ப அதைத்தான் இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த 3 நியாயங்களும்
நாங்க ஏன் லைலத்துல் கதிரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு இமாம்கள் சொன்ன நியாயங்கள். அப்ப இந்த 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 மூன்று விஷயங்களும் நாங்க சொன்ன இந்த மூன்று சிறப்பம்சங்களும் கடைசி பத்தினுடைய சிறப்பம்சங்கள். முதலாவது அது கடைசி காலப்பகுதியில அமல் செய்தல் என்று சொல்றது எங்கட அமல்களுடைய அங்கீகாரத்துக்கு காரணமாகின்றன என்று சொல்றது. ரெண்டாவது இது இஅ்திகாஃபுக்குரிய காலம் இந்த கடைசி 10 என்று சொல்றது. மூன்றாவது லைலத்துல் கதிருக்குரிய காலம். லைலத்துல் கதிரை நாங்கள் அடைஞ்சு கொள்வதற்குரிய காலம் என்று சொல்றது. அப்ப இந்த மூன்று சிறப்பம்சங்கள் விசேடங்கள் இருப்பதன் காரணமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்துல மிகுந்த முயற்சி எடுத்து இந்த காலத்துல இபாதத்துகள் ஈடுபட்டு இருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த காலத்தை பயன்படுத்தினார்ன்னு சொல்லி இமாம் முஸ்லிம் பதிவு செஞ்சிருக்கின்ற ஒரு ஹதீஸ்ல வருகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரி. இந்த இஜ்தஹத என்று சொல்றது உண்மையிலே ஒருத்தன் அதீத முயற்சி எடுத்தல். சில இமாம்கள் அதை எப்படி விளங்கப்படுத்துவார்கள் என்றா, அவரு இதுக்கு மேல ட்ரை பண்றதற்கு என்று சொல்லி ஒன்று இல்லை, அவர் முழு எஃபர்ட்டையும் செலவழிச்சிட்டார், எடுக்க வேண்டிய எல்லா முயற்சியும் எடுத்துட்டார், இதுக்கு மேல எடுக்கிறதுக்கு முயற்சி ஒன்று இல்லை என்று சொல்ற அளவுக்கு அவர் ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்கிறார் என்று சொல்றது தான் இஜ்திஹாத் என்று சொல்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்கள்ல அந்த அந்த முயற்சி எடுக்கிறத விடவும் இந்த கடைசி 10ல அவரு மிக கடுமையாக முயற்சி எடுத்து இபாதத்துகள்ல ஈடுபடுவார் என்று சொல்லி இந்த ஹதீஸ்ல வருகிறது. இப்ப ரசூலுல்லாவே இவ்வளோ முயற்சி எடுக்கின்றார் என்று சொன்னா அவருடைய நிலைமை என்ன? ரசூலுல்லா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் தானே. அவரே இப்படி ட்ரை பண்றாரு என்று சொன்னா அப்ப எங்கட நிலைமை? நாங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களா? அப்படி இல்லை. ரசூலுல்லாவிடத்தில் அந்த காரணத்தை கேட்டார்கள். உங்களோட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நேரத்திலே நீங்க இவ்வளவு இபாதத் செய்றீங்களே, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கப்படாதா என்று ரசூல்லா கேட்டார். அப்ப ரசூலுல்லா நன்றி செலுத்துறதுல எவ்வளோ முன்னுக்கு இருந்திருக்கிறார். நாங்க நாங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்ற பெரிய போராட்டம் ஒன்றும் எங்களுக்கு இருக்கிறது. நாங்களும் நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டவர்கள் தான். எவ்வளோ நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாவே அவ்வளோ முயற்சி எடுத்திருக்கிறார் என்று சொன்னா நாங்க அதை விட நிறைய இன்னும் முயற்சி எடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்றோம். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது பாருங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ர், கடைசி 10 வந்துவிட்டால் ரசூல்லா என்ன செய்வார்? அஹ்யா லைலஹு, அந்த கடைசி 10 நாட்களுடைய இரவை முழுக்க உயிர்ப்பிப்பார். அப்படின்னா அதோட பொருள் இரவுல அவர் தூங்க மாட்டார், முழு இரவுலையும் விழித்திருந்து இபாதத்துகள்ல ஈடுபடுவார். அதுதான் அஹ்யா லைலஹு. இஹ்யா, அல் இஹ்யா அது பில் இபாதாத் பித்தாத், வணக்க வழிபாடுகள் ஊடாக அதனை உயிர்ப்பித்தல் என்று சொல்றது தான் ரசூலா செய்வார். வஐகதா அஹ்லஹு, நான் தான் மாத்திரம் அந்த வேலையை செய்யறதுன்னு சொல்வது அல்ல, அவர் தன்னுடைய குடும்பத்தாரையும் அதில் பங்கெடுக்க செய்வார். குடும்பத்தாரையும் எழுப்புவார், மனைவிமாரையும் எழுப்பி அதில் ஈடுபட வைப்பார். வஜத்த, அந்த அந்த 10 நாட்கள்ல ரசூல்லா சீரியஸாகத்தான் இருப்பார். அது பரிகாசத்துக்குரிய காலம் அல்ல, ஜோக்குக்குரிய காலம் அல்ல, நாங்கள் கவனீனமாக இருப்பதற்குரிய காலம் அல்ல. சீரியஸாக அந்த வேலையில் அவர் ஈடுபடுவார். ஒஷத்தல் மெசர், அந்த ஷத்தல் மெசர் என்று சொல்றது நாங்கள் எங்களோட சாதாரண பரிபாசையில் சொன்னால் எங்களோட ஆடைகளை நாங்கள் வரிந்து கட்டி கொள்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு 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 சீரியஸான ஒரு வேலையில் ஈடுபட போகிறோம்னு சொன்னா ஆடைகளை நாங்கள் மடித்து வரைஞ்சி கட்டி கொள்வோம். ஏண்டா அந்த 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 ஆடை அந்த வேலைக்கு டிஸ்டர்பாக இருக்கப்படாது, அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு சின்ன தடங்களாகவும் இருக்கப்படாது. நாங்கள் சுதந்திரமாக ஓடியாடி எங்களோட வேலையை செய்யணும். அதுக்கு தான் நாங்கள் ஆடையை வரைஞ்சி கட்டி கொள்கிறோம். அப்போ அப்படித்தான் ரசூல்லா அது உண்மையிலே அது அந்த பிரயோகத்தை இமாம்கள் எதுக்கு பயன்படுத்துவார்கள் என்று சொன்னா, ஒரு வேலையில் ஒருத்தர் மிச்சம் சீரியஸாக ஈடுபடுறார் என்று சொல்றதை குறிக்கத்தான் அந்த அந்த சொல்ல பயன்படுத்துவார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இந்த கடைசி 10ல் எவ்வளோ சீரியஸாக இபாதத்துகளில் ஈடுபட்டு இருக்கிறார் என்று சொல்றதைத்தான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர் சொல்லுவார் என்னடா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை எப்படி இருந்திருக்கிறதுன்றதை பற்றி பேசுகிற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்னென்னா, இந்த ரமலான்ட கடைசி 10 வார நேரத்தில் ரசூலுல்லா அவரோட குடும்பத்தில் எழுந்து வணக்கங்கள்ல ஈடுபடுவதற்கு முடியுமான ஒருத்தரையும் தூங்க விட மாட்டார். எல்லாத்தையுமே எழுப்பி இபாதத்துகளில் ஈடுபட வைப்பார் என்று சொல்லி இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவருடைய ஒரு புத்தகத்தில் குறிப்பிடுவார். அப்போ அப்படி ஒரு சீரியஸான ஒரு நடைமுறை ஒன்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ப்ராக்டிஸில் இருந்திருக்கிறது. இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவருடைய இன்னொரு புத்தகத்தில் லத்தாயிஃபுல் மஆரிஃப் என்று சொல்கிற ஒரு புத்தகத்தில் அவர் ஒரு 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 ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருவார். அந்த ஹதீஸ் சம்பந்தமான நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன. பிறகு நிறைய இமாம்களும் அதை கடைபிடித்ததாக வருகின்றது. கடைசி 10 ஒவ்வொரு நாள்லையும் மகரிபுக்கு பிறகு ரசூலுல்லா குளிக்கின்ற பழக்கம் இருந்திருக்கிறது. ஏன் நீங்க சும்மா சாதாரணமாக யோசிச்சு பாருங்கடா, குளிக்கிறேன்னு சொல்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெஷ்னஸை தருகிறது தானே, ஒரு உற்சாகத்தை தருகிறது. நாங்கள் ஒரு தூக்க கலக்கம் ஒன்று இருந்தா, ஒரு சோம்பல் இருந்தா, அதெல்லாம் இல்லாமல் போகிறது. அப்போ ஏன் குளிக்கிறார் என்று சொன்னண்டா, அன்றைய இரவை முழுமையாக அவர் உற்சாகத்தோட இபாதத்துகளில் கழிக்கணும் என்று சொல்வதற்காக வேண்டி அந்த 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 குறிப்பிட்ட அந்த செயலுக்கான ஆதாரம் பலவீனமானதாக இருந்தாலும் இந்த கருத்தோட வச்சு பார்க்குற நேரத்தில் அதுக்கு ஒரு பெருமானம் உண்டு இருக்கிறது. அப்படி செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எங்களுக்கு காட்டுதுன்ற ரசூலுல்லாஹ் எவ்வளோ சீரியஸாக இதை கடைபிடித்திருக்கின்றார் என்று சொல்கிற அந்த விஷயத்தை தான் இங்கே காட்டுது.